இது ருத்ராட்சம் பத்தி ஒரு சுருக்கமான பார்வை. ருத்ராட்சம் பத்தி நிறைய பேருக்கு சில கேள்விகள் இருக்கு இல்லையா? யார் போடலாம், எப்ப போடக்கூடாது, அப்படி இப்படின்னு. அதுக்கெல்லாம் நல்ல விளக்கம் இருக்கு. அதாவது சிவபெருமானோட கண்ணீர் துளிகள்ல இருந்து வந்ததுன்னும், அத போடுறவங்கள அவரே தான் கண்ணா பாத்துப்பான்னு ஒரு நம்பிக்கை. இதுதாங்க அதோட முக்கியத்துவம். சரி, அப்போ முதல் விஷயம், யாரெல்லாம் இந்த ருத்ராட்சத்தை அணியலாம்? பாத்தீங்கன்னா, இதுல பெருசா கட்டுப்பாடுகள்லாம் இல்ல. ஆண், பெண், குழந்தைகள், பெரியவங்கன்னு யார் வேணும்னாலும் போடலாம். பெண்கள் கூட மாதவிடாய் சமயத்திலயோ குழந்தை பிறந்த தீட்டு காலத்திலயோ தயங்காம அணியலாமா. ஏன்னா ருத்ராட்சத்துக்கே தீட்ட போக்குற சக்தி இருக்கு, அதனால அது பாதிக்கப்படாதாம். அட, கணவன் மனைவி நெருக்கமா இருக்கும்போது கூட கழற்ற வேண்டான்னு சொல்றாங்க. ஏன்னா அது ரொம்ப இயற்கையான ஒரு விஷயம் இல்லையா? அடுத்ததா, எப்ப தவிர்க்கணும், இல்லனா யார் தவிர்க்கணும்? இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது நம்மளோட உடல் மன தூய்மைதான். அதாவது மது, மாமிசம், புகைப்பிடிக்கிறது, அப்புறம் பொய் சொல்றது, இதெல்லாம் வேணான்னு சொல்றாங்க. ஒருவேளை மாமிசம் சாப்பிட்டா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கழட்டி வச்சுட்டு அடுத்த நாள் குளிச்சுட்டு திரும்ப போட்டுக்கலாம். உண்மையாவே இறை அருள் வேணும்னு நினைக்கிறவங்க, தங்களை தூய்மையா வச்சுக்க முயற்சி செய்றவங்க, அவங்க தாராளமா அணியலாம். துக்க காரியங்கள்ல, அதாவது திதி காலத்துல கூட கழட்ட தேவையில்லைன்னு ஒரு குறிப்பு இருக்கு. ஆக மொத்தத்துல தூய்மையாவும் உண்மையாவும் சிவனை உணர நினைக்கிற யாரு வேணும்னாலும் ரொம்ப நம்பிக்கையோட அணியக்கூடிய ஒரு கவசம் தாங்க இந்த ருத்ராட்சம்.